ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாகிற வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான பலன் வருகிறது, உங்களுக்கான பலன் வருகிறது. அல்லேலூயா. Your reward is coming with him. உங்களுடைய ரிவார்டு வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கான பலன் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இங்கு பலன் என்ற வார்த்தைக்கு ரிவார்டுன்னு சொல்லப்பட்டு, பலன் என்ற வார்த்தைக்கு ரிவார்டு. உலகத்துல விலை ரொம்ப ஃபேமஸான அவார்டுகள்லாம் இருக்கு. ஒண்ணு நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் வந்து ஒரு பெரிய அவார்டு அல்லது ரிவார்டுன்னு சொல்லலாம். அது யாருக்கு கொடுப்பாங்க? பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களுக்கு அல்லது பொருளாதார வல்லுநர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு அது தருவாங்க. ஆஸ்கார் அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? சினி ஃபீல்ட்ல இருக்கிற ஆக்டர்ஸுங்களுக்கு அல்லது டைரக்டர்ஸுங்களுக்கு, டெக்னீஷியன்ஸுங்களுக்கு கொடுக்கிற ஒரு அவார்டு. கிராமி அவார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து மியூசிக்ல இருக்கிற டாப் மியூசிஷியன்களுக்கு அல்லது சிங்கர்ஸுங்களுக்கு கொடுக்கிற அவார்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரிவார்டுனாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் அந்த ரிவார்டு கொடுக்கறதா எப்படி இருக்கும்? சந்தோஷமா தான் செய்வாங்க. அதை வாங்குவதற்கு உற்சாகமா இருப்பாங்க இல்லையா? ஒன்றை யாராவது அச்சீவ் பண்ணாங்கன்னா அல்லது ஜெயிச்சிட்டாங்கன்னா ரிவார்டு கொடுப்பாங்க. ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைந்தவங்களுக்கு சில ரிவார்டு இருக்கு. சில சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. இங்க இருக்க அத்தனை பேரும் ரிவார்டு வாங்கியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கையை உயர்த்தி காட்டுங்க. வாங்கினவங்கள எங்கேயாவது எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல ரிவார்டு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயாவது கொடுத்துருப்பாங்களே, சும்மாவாவது கொடுத்துருப்பாங்களே. அல்லேலூயா. ரிவார்டு ஏதாவது கொடுக்கறதா சொல்லுங்க, அடுத்த வாரம் நானே கொடுக்குறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிவார்டு வந்து கொடுக்கறதுனால நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். என்ன பண்றாங்க? ரெகக்னைஸ் பண்றாங்க, இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்றாங்க அல்லது மோட்டிவேட் பண்றதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில அல்லது ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல வேலை செய்யற இடத்துல நமக்கு ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வேலை என்ன பண்றாங்க? அங்கீகரிக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க அல்லது நம்மளை மோட்டிவேட் பண்றாங்க தொடர்ந்து வேலை செய்வதற்கு. இதுக்குதான் என்கரேஜ் பண்றாங்க, இதுக்குதான் ரிவார்டு கொடுக்குறாங்க இல்லையா? வேதாகமத்துல நமக்கு ஆண்டவர் ரிவார்டு, நிறைய ரிவார்டை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நிறைய ரிவார்டை வச்சிருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பந்தய பொருள் சொல்றாரு. அது என்னது? நான் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பந்தய பொருள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஜீவ கிரீடம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வாடாத கிரீடம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையின் கிரீடம் சொல்லப்பட்டிருக்கு, நீதியின் கிரீடம் சொல்லப்பட்டிருக்கு.
இப்படி ஆண்டவர் நிறைய அவார்டுகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரிவார்டுகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு எதன் அடிப்படையில கொடுக்கப்படும்னா, வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் செய்யறாரு, தருகிறார். அல்லேலூயா. அப்ப ரிவார்டு எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, அவனவனுடைய கிரியைகளின் அடிப்படையில தான் நமக்கு கர்த்தர் ரிவார்டை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் எப்ப எனக்கு ரிவார்டு கிடைக்கும்? ஆண்டவர் வரும்போது தான் கிடைக்குமா? கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தர் ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரிவார்டு இருக்கு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரிவார்டு இருக்கு, ஸ்கூல் முடிக்கும் பொழுது ரிவார்டு இருக்கு, காலேஜ் படிக்கும் பொழுது ரிவார்டு இருக்கு, வேலை செய்யற இடத்துல ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் நமக்கு ரிவார்டை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. என்னென்ன ரிவார்டு வச்சிருக்கிறாரு, யாருக்கு ரிவார்டு கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது யாருக்கு ரிவார்டு ஆண்டவர் கொடுக்க போறாருன்னா, உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் தர போறாரு, ரிவார்டு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. யாருக்கு சொல்லுங்க? உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் ரிவார்டு கொடுக்க போறாரு. என்ன ரிவார்டு கொடுக்க போறாரு? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இருபத்தஞ்சு 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு யாருக்கு அவார்டு கொடுக்கப்படும் பொழுது ரிவார்டு? உண்மை உள்ளவனுக்கு. அல்லேலூயா. இங்க நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், உண்மை தெரியும். என்னது? ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்கள் 3 பேரை கூப்பிட்டு, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டான். அவன் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது 5 தாளந்து கூப்பிட்டு நான் அனுப்பிச்சு கேட்கறான், கணக்கு கேட்கறான். நான் 5 வாங்கினேன், இன்னொரு 5 சம்பாதிச்சேன். 2 வாங்கினேன், இன்னொன்று 2 சம்பாதிச்சேன். 1 வாங்கினவன் என்ன சொல்றான்? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? அதை ஒன்ன புதைச்சி வச்சேன். அவளை பார்த்து பொல்லாத சோம்பலும் உள்ள ஊழியக்காரனே இன்னும் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இந்த 5 வாங்கினவன் இன்னொரு 5 சம்பாதிச்சான் பாருங்க. 2 வாங்கினவன் இன்னொரு 2 சம்பாதிச்சான. அவனை பார்த்து இந்த எஜமானன் என்ன சொல்றாரு? நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன் அநேகத்தில் என்ன செய்வேன்? அதிகாரியா வைப்பேன். அல்லேலூயா. யாருக்கு ரிவார்டுனா, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறாங்க பாருங்க, அதுல கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? ரிவார்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ரிவார்டு எதனுடைய அடிப்படையில கர்த்தர் எப்படி கொடுக்கிறாருன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கொடுப்பார். அந்த ரிவார்டு எப்படி கொடுப்பாரு? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பாருங்க. கொஞ்சத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்கிறாரு, அதுல நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாயோ அதனுடைய அடிப்படையில தான் உனக்கு ரிவார்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படி நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்து என்ன செய்யறாங்க? அதுக்கு ஏற்ற இன்கிரிமெண்ட் கிடைக்குது. அல்லேலூயா. அதை கவனிக்கிறாங்க. நீ கொஞ்சம் வேலையில எப்படி இருக்கிற, கொடுத்த வேலையில எப்படி இருக்கிற,
அதை நீ சரியா செஞ்சா, அதுல நீ உண்மையா இருந்தா, அதுக்கு மேல உனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தரும் அதே பிரின்சிபல்ல தான் பயன்படுத்துறார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால், அல்லேலூயா, உன் வேலை சின்ன வேலை தான், உனக்கு கிடைச்சிருக்கிற வருமானம் கொஞ்சம் வருமானம் தான், உன்னுடைய பொறுப்பு கொஞ்சமான பொறுப்பு தான், அதுல நீ உண்மையுள்ளவனா இருந்தால் கர்த்தர் உனக்கு அநேகத்துல அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். யார் உண்மை உள்ளவரா இருக்கிறாங்களோ அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. இங்க அவனை பார்த்து சொல்றாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. உத்தமம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல இருதயம். என்ன இருதயம்? உண்மை உள்ள ஒரு நல்ல இருதயம், அதான் உத்தமன். ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவன், நல்ல நோக்கம் உள்ளவன். இவனை பார்த்து உத்தமன் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உத்தமன். உத்தமன்னா என்னது? நல்ல இருதயம், நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறவன். இந்த ஒரு தாளந்தை புதைச்சு வச்சான அவனை என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனு. பொல்லாதவன் இந்த 5 தாளந்து அவன் இன்னொரு 5 தாளந்து செய்தான், சம்பாதிச்சா 2 தாளந்து, இன்னொரு 2 தாளந்து. இந்த ஒரு தாளந்து இன்னொரு தாளந்த சம்பாதிக்கலங்கிறதுக்காக கர்த்தர் அவனை கடித்து கொள்ளல. அல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, ஆனா அவன் இருதயம் சரியில்லை. அவன் இருதயம் சரியில்லை. எப்படி இருதயம் சரியில்லை? நீங்க வாசிங்க 24வது வசனத்தை வாசிக்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கொடுத்தவரையே என்ன பண்றா? ஜட்ஜ் பண்றா. கொடுத்தவரையே ஜட்ஜ் பண்றா. என்ன சொல்றா? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன். அந்த எஜமானனையே என்ன சொல்றான்? அவன் வந்து குறை சொல்றான். எஜமானனையே என்ன சொல்றான்? இன்னைக்கு நாம செய்யற தவறுக்கெல்லாம் நாம தவறை ஏத்துக்கல. நாம யாரை குற்றப்படுத்துறோம்? ஆண்டவரே குற்றப்படுத்துறோம். ஆண்டவரே குற்றப்படுத்தும். நீ தான், நீ கொடுத்த. ஆதாம அன்னைக்கே சொன்னால, ஏண்டா பழம் சாப்பிட்டா, நீர் கொடுத்த மனைவி என்ன செய்த? நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா. ஏவாள்கிட்ட கேட்டா, அந்த பாம்பு தான் என்ன பண்ணுச்சு? என்ன சாப்பிட வச்சுது. தான் செய்த தவறுகளை யாருமே என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க மற்றவங்க மேலதான் குற்றப்படுத்துறாங்க. அல்லேலூயா. இங்க வந்து இவன் ஏன்னா ஒரு தாளந்த புதைச்சி வச்சதா என்ன சொல்றான்? நீ கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அதனாலதான் நான் புதைச்சு வச்சேன். நீ கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அப்போ அவனுடைய இருதயம் சரி கிடையாது. ரெண்டாவது அவன் என்ன சொல்றான்னா, அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 25 வாசிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். என்ன சொல்றா? உம்முடையது. அவன் அந்த கொடுத்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யற? எடுத்துக்கொள்ளல. அவன் என்ன சொல்றா? நீர் கொடுத்து இதுன்னா எனக்கா சொந்தம்? எனக்கு சொந்தமானா நான் என்ன செய்வேன்? நீ எப்படியும் வாங்கிக் கொள்வீர்னு தெரியும். நான் சம்பாதிப்பேன், நீ வந்து என்ன பண்ணுவீர்? வாங்கிக் கொள்வீர் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என்ன செய்யறேன்? சம்பாதிக்கிறேன். அல்லேலூயா. என் பொருளா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நானு சம்பாதிச்சிருப்பேன். இது உம்முடைய தானே. யாருதோ நமக்கு. நாம ஏன் அதை சம்பாதிக்கணும்? நாம ஏன் இதுல கஷ்டப்படணும்? நமக்கா இது சேரப்போகுது, நமக்கா இது சேரப்போகுது. அவன் இன்னொரு விஷயத்துல அவன் உண்மை இல்லாதவனா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் அவனை பார்த்து சொன்னார், அல்லேலூயா, பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரன். பொல்லாத இருதயம். அவன் இருதயம் சரியில்லை. 5 தாளந்து வாங்கினவன் 5 சம்பாதிச்சான். அல்லேலூயா. 2 தாளந்து வாங்கினா இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.
என்ன நினைச்சிருப்பான்? அவனுக்கு மட்டும் 5, எனக்கு மட்டும் 2. நானும் செய்ய மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன்னா சொன்னான். எனக்கு கொடுத்தது பரவாயில்ல, 5 இருந்தாலும் பரவாயில்ல, 2 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுத்ததுக்கு நான் உண்மையா இருக்கேன், எனக்கு கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கு. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கொஞ்ச வருமானத்துல நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தை தான் கர்த்தர் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு. நீ இதுல எப்படி இருக்கிற? அல்லேலூயா. இந்த வருமானத்துல எப்படி இருக்கிற? இந்த வேலையில நீ எப்படி இருக்கிற? இந்த காரியத்துல நீ எப்படி இருக்கிற? ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுத்து அதுல இருந்துதான் கர்த்தர் என்ன செய்வார்? அநேகத்துல ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன கர்த்தர் என்ன செய்வாரு? ரிவார்ட கொடுப்பார். அல்லேலூயா. அநேகத்துல ஆசீர்வாதமா வைப்பார், அநேகத்துல ஆசீர்வாதமா வைப்பார். ப்ரமோஷன் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரிவார்டு இந்த மாசம். அல்லேலூயா. ஒரு ப்ரமோஷன் இருக்கு. இது வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நானே நீர் கொடுத்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தேன் ஆண்டவரே. நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பலன் உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, அதுல கர்த்தர் அநேகத்துல உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இல்ல, அநேகத்தை நீங்க நினைக்கவே முடியாது. கொஞ்சமும் இழந்து போயிடுவீங்க, கொஞ்சத்தை யோசிச்சிருவீங்க, இழந்து போயிடுவீங்க. அதனால கர்த்தர் கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது யாருக்கு ஆண்டவர் ரிவார்டை கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்கள. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, என் நாமத்தை நீர் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அல்லேலூயா. யாருக்கு ரிவார்டு இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரிவார்டு காத்திருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறீங்க பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. வசனம் ஆண்டவர் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் வசனத்தின்படி செய்கிறவர்களை தான் பார்க்கிறார். வசனம் நிறைய பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு வசனத்துக்கு பஞ்சமே இல்லை, வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. வீட்டுல உட்கார்ந்து எல்லா சர்ச்சினுடைய மெசேஜையும் கேட்கலாம். எல்லா சர்ச்சினுடைய மெசேஜும் எத்தனை வருஷம் எடுத்து மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்ச்சினுடைய மெசேஜ் வீட்டுல உட்கார்ந்து பார்க்கலாம். பஞ்சமே கிடையாது. எங்க திரும்புற இடமெல்லாம் பிரசங்கம் தான். ஆனா அது கேட்கிறது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. அதன்படி செய்கிறவர்கள், அல்லேலூயா, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறீங்க. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலியாமல். அல்லேலூயா. கொஞ்சம் பலன் தான். இது எந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு? எந்த சபைக்கு சொல்றாரு? பிலதெல்பியா சபைக்கு சொல்றார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ என்ன செய்யல? மறுதலிக்கல. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க யாரு? அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபர்கள். நேபுகாத்நேச்சார் ராஜா அவன் சொல்றான், இந்த பொற்சிலை என்ன செய்யணும்? எல்லாரும் பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளாதவன் எவ்வளோ அவனை அக்கினி சுவாலையில தூக்கி போடப்படும்.
அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களை அக்கினி சுவாலையில தூக்கி போட்டாலும் இந்த பொச்சலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அல்லேலூயா. ராஜா கிட்ட எழுத்து இருக்கிறாங்க 3 பேரும், 3 வாலிபர்களும் யாருக்கு எடுத்து வைக்கிறாங்க? பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு முன்பாக எடுத்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் பலன், அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன பலன்? அந்த 3 பேர் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? அவருடைய நாமத்தை மறுதலியாமல், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை எல்லாத்த விட அவருடைய நாமம் தான் எனக்கு முக்கியம், அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள எல்லா 3 ஸ்டேட்டுக்கும் 3 கவர்னரா மாத்திட்டாங்க. அல்லேலூயா. திறந்த வாசல் கர்த்தர் செய்தார், அவங்கள கொண்டு வாசலே திறந்துட்டார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் பலன், ஆண்டவர் இருக்கிற பலன்ல நீ என்ன செய், அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இரு. எனக்கு பலன் இல்லையான்னு சொல்லாத, பலன் கொஞ்சம் பலனா இருந்தாலும் அதுல கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்க முடியும். அல்லேலூயா. போராட முடியும் உன்னால. நீ நின்னு பாரு, கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை கட்டளை. அல்லேலூயா. திறந்த வாசல். கொஞ்சத்துல உண்மையாயிரு, கொஞ்சம் பலன்ல நீ உண்மையாயிரு. அவருடைய நாமத்தை ஒரு நாள் என்ன செய்யாத, எதுக்காகவும் அவருடைய நாமத்தை மறுதலிச்சிடாத. அல்லேலூயா. நீ உண்மையாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால, அல்லேலூயா, யாருக்கு ரிவார்டு தெரியுமா காத்துட்டு இருக்கு? உங்க பொறுமைக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? பொறுமை. பொறுமை, அதுக்கு ரிவார்டா கர்த்தர் வச்சிருக்கல. என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியா பூச்சக்கரம் எங்கும் வருகிற பயங்கர தீங்கு. இப்ப வந்ததுல பூமி முழுவதும் ஒரு தீங்கு வந்தது இல்ல, பூமி முழுவதும் வந்தது இந்த தீங்கு. அதுல கர்த்தர் உங்களை என்னையும் காத்திருக்கிறார். காத்திருக்கிறார். பொறுமை, பொறுமைக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. பொறுமைக்கு உலகம் என்ன சொல்லும்? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்ல, ஆனா கர்த்தர் சொல்ல பொறுமைக்கு ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. பொறுமைன்னு யார தெரியுமா? யாக்கோபு 5:11 வாசிங்க. யாக்கோபு 5:11. யாக்கோபு 5:11 வாசிங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. பொறுமைன்னவனே, அதுக்கு மாதிரி யார கர்த்தர் சொல்றாரு? யோபு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபு கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி இருந்தது பொறுமை. அல்லேலூயா. அவன்கிட்ட சொத்து போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, சரீரத்துல சுகம் போயிடுச்சு, அவன் பயங்கரமான சோதனையில் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ அவன் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம தீமை பெற நாம் இருக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தர் யோபனுடைய பொறுமையை சோதிக்கிறாரு. யோபனுடைய பொறுமைய நண்பர்களா ஆலோசனை சொல்றாங்க.
ஆண்டவர் அவங்க சிநேகிதர்கள்லாம் கடைசியில கண்டிப்பு கொடுக்கிறார். யோபு பேசுனது போல் நீங்க என்ன செய்யல, பேசல. அல்லேலூயா. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில சில பொறுமை ரிவார்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவரே இன்னும் 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 எனக்கு ஏன் இன்னும் ஏன்? எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்களோ கர்த்தர் ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுமையை நாம கற்றுக்கொள்ளணும். பொறுமை என்ன செய்யணும்? பொறுமை சும்மாலாம் வராது. நம்முடைய வாழ்க்கையில பொறுமை சும்மா வராது. யாக்கோபு 1:4 வாசிங்கள. யாக்கோபு 1:4 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. பொறுமையா யார் இருக்கணும்? ஏன் பொறுமையா இருக்கணும்? பூரண ஆசீர்வாதத்தை பெறணும்னா பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பொறுமை தான் இல்லை. இன்னைக்கு என்ன, எல்லாத்துலயுமே ஃபாஸ்ட். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த டோக்கனை வாங்கிட்டு உட்கார முடியல. டோக்கனை வாங்கிட்டு சார் எத்தனை நம்பரு ஒரு 10 தடவை எல்லாம் செஞ்சிடறோம், போய் கேட்டு வந்துடுறோம்ல. ஒரு ரேஷன் கடைக்கு போனா என்ன செய்ய முடியல, லைன்ல நிக்க முடியல, காலு பறக்கணும்னு தோணுது. வண்டியில வேகமா போயிட்டு இருக்கு, ஒரு வேலையும் கிடையாது. வண்டியில எப்படி போறான்? பறக்கிறா. பொறுமையா போக முடியல. பொறுமையா திருவறதுக்கு தான் பொறுமையா போக முடியல, காத்திருக்க முடியல. ஆனா அந்த குக்கர்ல அந்த ஸ்டீம் போற வரைக்கும் என்ன செய்ய முடியல, காக்க முடியல. அதுக்குள்ள ஒரு தண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றி அந்த சூட்டெல்லாம் தணிச்சு சீக்கிரமா எப்படியாவது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அல்லேலூயா. பொறுமை இருக்க முடியல. இன்னைக்கு உலகத்துக்கு தேவையானது என்னது? பொறுமை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்ளும். ஏன்னா பொறுமை நம்மை பூரணர் ஆக்குது. அல்லேலூயா. நாம பூரணமானவங்கிறத எது ப்ரூஃப் பண்ணுதுன்னா, பொறுமையா நம்ம எந்த அளவுக்கு வெயிட் பண்றோமோ, காத்திருக்கிறோமோ, அதுதான் நம்ம என்ன செய்யுது, மோல்டு பண்ணுது. பொறுமை தான் நம்ம என்ன பண்ணுது, மோல்டு பண்ணுது. அல்லேலூயா. பூரணராக முழுமையடைய செய்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் பொறுமையை குறித்து வசனத்தை நீ காத்து கொண்டபடினால உன்னை சோதனைக்கு என்ன செய்வார் ஆண்டவரே, தப்பு வைப்பார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரிவார்டு. எந்த ஆபத்தும் நம்ம என்ன செய்யாது, அணுகாது. அல்லேலூயா. எந்த தீங்கும் நம்ம போக மாட்டோம். கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 36 வாசிங்களா. எபிரேயர் புஸ்தகம் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைப்படுது? பொறுமை. உங்க பொறுமைக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. பொறுமைக்கு என்ன இருக்கு? ரிவார்டு இருக்கு. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? பொறுமையா காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த யாக்கோபு புஸ்தகத்திலேயே 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமானமும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமானமும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. பொறுமையா இருந்து என்னத்தை செய்யுங்க? இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஒரு விவசாயி எதையோ ஒண்ண விதைச்சிட்டு அதை மழைகள்லாம் வருங்கிற வரைக்கும் காத்திருந்து என்ன செய்யறான்? ஏற்ற காலத்தை அறுவடை செய்யறான்ல. ஏற்ற காலத்துல அறுவடை செய்யறான். அவன் காத்திருக்கிறான்.
வேர்க்கடலையை விதைச்சிட்டு பாதிலே போய் புடுங்கினா என்ன வரும்? என்ன இருக்கும்? வேர்கடலை பிஞ்சாதான் இருக்கும். வேர்கடலை பிஞ்சாதான் இருக்கும் இல்ல. அவன் காத்து இருக்கிறான், வெயிட் பண்றான். அப்புறமா அது என்ன செய்யுது? முதிர்ச்சி அடையும் பொழுது அவன் அறுவடை செய்யறான். அது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பொறுமையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சித்தத்தை என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பொறுமை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கணும். கடல்ல சீக்கிரமா ஏன் சீக்கிரம் தெரியுமா? ஏன் சீக்கிரம்? பொறுமை இல்லை. கடனை வாங்கி கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எதையாவது போய் சிக்கி சீரழிஞ்சு வேதனைப்பட்டு நிறைய விஷயத்துக்கு நாம வேதனை போடுறோம்னா ஒரே காரணம் நம்முடைய பொறுமையின்மையினால்தான். அல்லேலூயா. பொறுத்திருக்க முடியல, பொறுத்திருக்க முடியல. அதை கிடைக்கிற வரைக்கும், ஏற்ற துணை வர்ற வரைக்கும் சும்மா இருக்க முடியல. அதுக்குள்ள தானாவே போய் என்ன செய்யறது? ஒரு துணையை தேடுறது. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் பொறுமையா இருக்க சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு. கர்த்தருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு எப்ப கொடுக்கணும், எதை செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். மறந்துட்டாரோ? அப்படிலாம் மறதிங்கிறது கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் மறந்துட்டாரோ? ஏதாவது ஞாபகப்படுத்தினா ஜபம்தான் பண்ணும், வேற என்ன பண்ணுவீங்க? அவர் மறக்கவே மாட்டாரு. அந்த டைமுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம வாக்குத்தத்தம் பண்ணினதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், இந்த சர்ச்சைக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காட்டுவார். அல்லேலூயா. என்ன ஆண்டவர், இந்த தரிசனம் அடிக்கடி எனக்கு வரும். என்னன்னா, எனக்காக ஆண்டவரை உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமையல் ஒண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. பரிமாறுற வரைக்கும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாங்கல்ல இருக்கும்போதே எடுத்து போட்டா வாய் சுற்றுவோம். வாய் என்ன சுற்றுவோம்? சுற்றும். வேகாத்து தின்னு என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து கர்த்தர் பரிமாறுற வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நன்மையானதை புசிப்பீங்க. அல்லேலூயா. நன்மையானதை புசிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை தராரு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு ரிவார்டு இருக்குன்னா, கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதை சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. யாருக்கு ரிவார்டு இருக்கு தெரியுமா? நன்மை செய்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. யாருக்கு ரிவார்டு இருக்கு? நன்மை செய்கிறவர்களுக்கு. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. நன்மை என்னது? நல்ல நோக்கத்தோடு செய்யற ஒரு செயல். நன்மை என்னது? நாம நன்மை செய்யறது என்னது? நல்ல நோக்கத்தோட ஒரு செயல் செஞ்சா அது நன்மை. நன்மை செய்வதுல சோர்வு வருமா? வரும். அல்லேலூயா. நன்மை செய்யறதுல என்ன வரும்? சோர்வு. தீமை செய்யறதுல சோர்வுலாம் வராது. தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் தீமை செய்யறவன் தீமை செஞ்சுட்டு தான் இருப்பான். அதுல நல்லது செய்யும் பொழுது என்ன வரும்? சோர்வு. ஏன் நல்லது செய்ய சோர்வுன்னா, நம்முடைய நன்மைகளை சிலர் மறந்து போகலாம். என்ன வரலாம்? நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சோம், மறந்துட்டாங்கல்ல, இனி உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடாது. அதுதான் சோர்வு. அது என்னது? சோர்வு. நன்மை செய்வது அவங்க அறியாமலே போகலாம். மற்றவங்களுக்கு நாம நன்மை செய்யறோம்ல, சில பேரு அவங்க செய்யற நன்மை யாருக்குமே தெரியாது. யாருக்குமே ஐயோ நான் செய்யற நன்மை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் நாம நன்மை செய்தோம், அதை புறக்கணிக்கலாம்.
அவங்க என்ன செய்யலாம்? நாம நன்மைதான் செய்வோம். ஆனா இதை யாரும் என்ன செய்யறதில்ல, அங்கீகரிக்கிறதுல, புறக்கணிக்கலாம், அற்பமா என்னலாம், நம்முடைய பிரயாசங்கள் அற்பமா என்னலாம். ஆண்டவர் சொல்ற நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது. அல்லேலூயா. இயேசு போகிற இடமெல்லாம் நன்மை செய்தாரு, ஆனாலும் அவர் மேல குற்றம் சாட்டிட்டே இருந்தான். அல்லேலூயா. ஒருத்தவ ஓய்வு நாள்ல ஒருத்தவ வியாதிப்பட்டிருந்து அவனை சுகமாக்குனா என்ன சொல்லுவாங்க? ஓய்வு நாள்ல நீ சுகமாக்கிட்ட, ஓய்வு நாள்ல நீ வேலை செய்யற. ஆண்டவரை ஏதாவது குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒருத்தன் பாவம் மன்னிக்கப்பட்டா இவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இப்படி இயேசு மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகல. யார் என்ன சொன்னாலும் நாம நன்மை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம என்ன செஞ்சுக்கணும்? நன்மை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நன்மை செய்தா நம்ம ஏற்ற காலத்துல என்ன செய்வோம்? தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்துல அறுவடை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிச்சயமா நம்ம நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது ஒரு அறுவடையை நமக்கு தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 6:10 வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடையும் சமயத்தில் கேட்கத்தக்க யாருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு. அதாவது விசுவாசிகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்யணும். விசுவாச குடும்பம் என்னது? ஒரு குறைவுல இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு, விசுவாசத்துல காத்து இருக்கிறவங்களுக்கு நாம நன்மை செய்தா அதுல கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை எப்படி செய்யணும்? பார்த்து செய்யணும். யாருக்கு செய்யணும்? ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுக்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல. அல்லேலூயா. யாருக்கு செய்யணும்? அவங்களுக்கு செய்யறதுனால கர்த்தர் மகிமைப்படுவாரா? அல்லேலூயா. விசுவாச பிள்ளைங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால விசுவாச பிள்ளைகளுக்கு நாம நன்மை செய்தா கர்த்தர் அதுக்குரிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. வாசிக்கல கொலோசையர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர், மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. வேலைக்காரங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஆலோசனை தராரு. என்ன சொல்றாரு? எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர்களா விரும்பாமல் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தனாலே பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த உலகம் எதுக்கு வேலை செய்யுது? உலகம் எதுக்கு வேலை செய்யுது? சம்பளத்துக்கு வேலை செய்யுது. வேற எதுக்கு வேலை செய்யுது? எஜமான்களுக்கு வேலை செய்யுது. வேலை கொடுத்ததுனால என்ன செய்யறானுங்க? அவங்க கண் பார்வைக்கு வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யாதீங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. யாருக்கு வேலை செய்யணும்? கர்த்தருக்கு வேலை செய்யணும். கர்த்தர் பார்வையில நம்ம வேலை செய்யணும். எஜமானுடைய பார்வையில வேலை செய்யறவன் அவர் இருக்கும் பொழுது வேலை செய்யறான், அவர் இல்லாத பொழுது என்ன செய்வான்? ஏமாற்றுவான். அல்லேலூயா. பார்வைக்கு வேலை செய்யறவன், பார்வைக்கு வேலை செய்யறவன். ஆனா கர்த்தர் நாம எதுக்கு வேலை செய்யறோம்? கர்த்தர் நமக்கு வேலை கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த கம்பெனியில யார் உட்கார வச்சது?
கர்த்தர். உங்க எஜமானதை யார் உங்களுக்கு எஜமானதா கொடுத்தது? கர்த்தர். கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் தான் இந்த படிப்பை கொடுத்திருக்கிறாரு. நாம எதுக்காக வேலை செய்யணும்? கர்த்தருக்காக. அல்லேலூயா. இந்த மாசம் எனக்கு இன்கிரிமெண்ட் போல, ஆனா நான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் போட்டுட்டாங்க, எனக்கு மட்டும் என்ன செய்யல? போடல. அல்லேலூயா. இன்கிரிமெண்ட் போடல, கர்த்தர் போடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் போடுவார், எப்ப போடணுமோ அப்ப போடுவார். அல்லேலூயா. இன்கிரிமெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடாது, கொடுக்கிற சம்பளத்துக்காக. எனக்கு இவ்வளவு சம்பளம் தான், அதனால நான் வேலை செய்ய மாட்டேன், இவ்வளவு நேரம் தான் என்னால வேலை செய்வேன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுத்தாரா, வேலையை கர்த்தருக்காக செய்யுங்க. அதனுடைய பலன் கர்த்தர் தான் நமக்கு வரும். அல்லேலூயா. யார்கிட்ட வரும்? ரிவார்டு கர்த்தர் வரும். ரிவார்டு யார்கிட்ட வரும்? கர்த்தர். உங்க எஜமானன் உங்களை மறந்து போயிருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், வேணும்னு உங்களை என்ன செய்யலாம், பழிவாங்க நினைக்கலாம், எல்லாருக்கும் போட்டுட்டு உங்களுக்கு போடாம இருக்கலாம். அதை பத்திலாம் நம்ம கவலையே இல்லை. நாம யாருக்காக வேலை செய்யணும்? கர்த்தருக்காக. அதாவது இந்த வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்தார், அதனால அவருக்கு வேலை செய்வேன். அவர் எனக்கு இன்கிரிமெண்ட் போடுவாரு, எனக்கு சம்பளத்தை அவர் ஏற்றுவாரு, அவர் எனக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய எண்ணம். என்ன ரிவார்டு நமக்கு யார்கிட்ட வரும்? அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருக்காக செய்யுங்க. அல்லேலூயா. பார்வைக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்காக. நான் இந்த சபைக்கு வந்த நாள்ல இருந்து, அல்லேலூயா, இந்த சபைக்கு நான் வந்த நாள்ல இருந்து இந்த சபைய கூட்டி பெருக்கி தொலைச்சி நான் சொல்றனோ சொல்லலையோ, நான் இருக்கிறனோ இல்லையோ, ரமேஷ் 13 வருஷமா இந்த வேலையை உண்மையா செய்யறான். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க, அவனை நான் செய்யறேன்னு யாருமே இது வரைக்கும் என்ன செய்யல, நீங்க முன் சொன்னது கிடையாது. நான் கூட அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பரவாயில்ல செய்ய வேணாம் விடு, டயர்டா இருந்தா விடுன்னு. ஆனா இன்னைய வரைக்கும் அவன் அதை உண்மையா செய்யறான். அல்லேலூயா. ஏன் பார்வைக்கு செய்யல, பாசு சொல்லுவாரு செஞ்சுக்கலாம்லாம் செஞ்சதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் கர்த்தருக்காக செய்யறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, அவர் பலனை அதை நிச்சயமா தருவார். அல்லேலூயா. வாசிங்கள மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 41 வசனம். சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியால் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், உண்மையாகவே சொல்றார் கர்த்தர். நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தினா அதனுடைய பலன் என்ன செய்ய மாட்டேன், அடையாம போக மாட்டேன். கர்த்தர் அற்ப தண்ணீருக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அற்ப ஒரு கலசம் அல்லது ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தினா அதனுடைய பலனை நீ அடையாமல் போவதில்லை. நாம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும், நாம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்காம அவருக்கு மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் கடங்காரனா இருக்க மாட்டார் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நமக்கு, நீங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னா பலன் நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கு ஏற்ற காலத்துல என்ன பலனோ அதை கொடுப்பார். அல்லேலூயா. சும்மாலாம் நமக்கு என்ன வராது, ரிவார்டு கிடைக்காது. அல்லேலூயா. ரிவார்டு சும்மா கிடைக்காது. கர்த்தருக்காக நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உண்மையா கர்த்தருக்கு நீங்க எதை செய்தாலும், அல்லேலூயா, அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஊழியம் செய்ய 1000 பேர் எழுப்புவார். அல்லேலூயா. எழுப்புவார். அல்லேலூயா. 1000 பேர் என்ன செய்வாரு, உங்களுக்கு எழுப்புவார். நீங்க விதைக்கிறத உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க பிரயாசப்படுகிறத நிச்சயமா
உங்க பலனை பார்க்காம நீங்க கண்ணை மூட மாட்டீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். ரிவார்டு உண்டு, ரிவார்டு நிச்சயம் உண்டு. அதனால நன்மை செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரிவார்டு வாங்காம இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு ரிவார்ட கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது யாருக்கு ரிவார்டுனா, யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சத்தமா சொல்லுங்களா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அல்லேலூயா. சோதனை இருக்குல்ல, ப்ரூஃப் பண்ண பிறகு சோதனையை சகிக்கணும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று ப்ரூஃப் பண்ண பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சகிப்பு, சகிப்பது என்னது? பொறுமையா என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ளும். பொறுமையா சோதனையை ஏற்றுக்கொள்ளும். சோதனைய இது கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, அனுமதிப்பது நம்முடைய வாழ்க்கையில. அவங்களுக்கு நிச்சயமா ஒரு கிரீடம் உண்டு, ஒரு ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. அது என்ன ரிவார்டு? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு கையில ஒரு கிரீடம் அவருக்காக வச்சுக்கிட்டு காத்துட்டு. அல்லேலூயா. அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே கையில அவர் தலையில சூடுவதற்கு ரெடியா இருக்கிறார். நாம எல்லாருக்கும் அல்லேலூயா ஒரு கிரீடம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், blessed person. பொறுமை உள்ளவன பாக்கியவான் என்று சொல்லுகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:10 வாசியில. வெளிப்படுத்தல் 2:10. பயப்படாது, சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பேசியாத, பயப்படாத. இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் கொஞ்ச நாள், 10 நாள், 10 நாள் சொற்ப நாட்கள் காவல்ல போடுவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவன் என்பதை நிரூபி. அல்லேலூயா. ப்ரூஃப் பண்ணு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஜீவ கிரீடம் இருக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம சோதனையை சகிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். பொறுமையா இருக்கணும். முறுமுறுக்க கூடாது, எரிச்சல் படக்கூடாது, தூஷிக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அழியாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட
ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு. சில கிறிஸ்தவர்கள் சொல்றது பாடுகள்லாம் இல்ல, பாடுகள்லாம் இந்த இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, உனக்கெல்லாம் ஒரு பாடும் இல்ல. அது ஒரு கள்ள உபதேசம், அது ஒரு கள்ள உபதேசம். அவரோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் என்னல்ல பக்கத்துல சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. அல்லது பாடு இல்லாம ஆளுக கிடையாது, பாடு இல்லாம ஆளுக கிடையாது. அல்லேலூயா. ஒரு ராஜா யுத்தம் பண்ணாம ஆளுகைக்கு வர முடியாது, யுத்தம் பண்ணாம ஆளுகைக்கு வர முடியாது. பாடு இல்லாத ராஜ்யம் கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு பலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு பலன் இருக்கு. பாடுகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டெஸ்ட், ஒரு ரிவார்டுக்கானது. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகை செய்யும். சிலுவையில் அவர் பாடுபட்டாரு, இப்ப சிங்காசனத்துல பிதாவுடைய வலது பாளையத்துல வெற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாமளும் படுகிற பாடுகளுக்கு ஒரு சிங்காசனம் காத்துக்கிட்டு, அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல மட்டும் நித்திய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, இந்த பூமியில படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் கர்த்தர் ஒரு பலனை தருவார். அல்லேலூயா. அதனால சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மத்தேயு 5:10 வாசிச்சு முடிப்போம். மத்தேயு 5:10 வாசிச்சு முடிப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்கள். அல்லேலூயா. நீதியா உண்மையா பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலே பாடுகளை நம்ம சந்திக்கணும். அல்லேலூயா. மனுஷர்கள் அவமானப்படுத்துவாங்க, மற்றவங்க புறக்கணிப்பாங்க, அற்பமா எண்ணுவாங்க. ஆனா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். யாராருக்கு ஆண்டவர் ரிவார்ட வச்சிருக்கிறாருன்னா உண்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ரிவார்டு. என்ன ரிவார்ட வச்சிருக்கிறாரு? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ளவன் செய்வான். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அதே இடத்துல கர்த்தர் செய்வாரு, அதிகாரியை வைப்பாரு. வசனத்தை கை கொண்டவனுக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. அதுதான் ரிவார்டு. அல்லேலூயா. நன்மை செய்கிறவனுக்கு ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கு. அல்லேலூயா. ஏற்ற காலத்துல அறுவடை இருக்கு. சோதனை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்க. அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அல்லேலூயா ரிவார்டு. இந்த ரிவார்டை கர்த்தர் இந்த மாசம் உனக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். அல்லேலூயா. நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு பதில் இருக்கு. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக இழந்தவைகளுக்கு ஒரு பலன் இருக்கு. நீ ஒரு கவசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் பார்த்து காட்ட போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பட்ட பாடுகளுக்கு கண்ணீர் வடித்ததுக்கு ஒரு பலன் இருக்கு. அல்லேலூயா. ஓ, நீ வசனத்தை உண்மையா கை கொண்டதுக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர்